அனைத்து நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த செய்திக்கு பின்னாளில் அதிமுகவில் என்ன நடக்கிறது? நேற்று திரு சி வி சண்முகம் அவர்கள் ஒரு கலக குரல் எழுப்பினார். பொதுக்குழுவை கூட்டுங்கள், தலைமைக்கு எதிராக அவருடைய ஒரு குரல் இன்றைய நாளேடுகள் அத்தனையும் வந்தன. அதே போல் இன்றைக்கு ஒரு ட்விட் செய்தியை திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். தலைமைக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுப்பதின் நோக்கம் என்ன? மாற்றுக் கட்சியா, தனி கட்சியா, அல்லது தலைமையை மாற்றும் திட்டமா? வாருங்கள் இந்த செய்திக்கு பின்னால் பார்ப்போம். நேற்று திரு சி வி சண்முகம் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் மிகுந்த ஒரு வருத்தம், அதோடு சேர்ந்து ஒரு கொந்தளிப்போடு பேசினார். அதில் தொடர் தோல்விகள், இந்த தொடர் தோல்விகளிலிருந்து நீங்கள் பாடம் பெறவே இல்லை. அத்தோடு மட்டுமல்லாமல் நீங்கள் திமுகவோடு சேர்ந்து, இந்த கழகம் என்பது எம்ஜிஆர் கேள்வி கேட்டார், கேள்வி கேட்பதனால் உருவான இயக்கம் இந்த அதிமுக. நீங்கள் திமுகவோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? இது ஏற்கனவே சொல்லியிருந்தார். பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு போனால் எல்லாம் விஷம் வச்சு கொண்டுருவாங்க, நீங்கள்லாம் எதுக்கு நம்ம இப்படி ஒரு எண்ணத்தை செய்தீர்கள் அப்படின்னு அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக அவர் பேசினார். 25 எம்எல்ஏக்கள் தனியாக செயல்பட்டனர். இதில் 4 பேர் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து இப்போ இடைத்தேர்தலுக்கு எதிர்நோக்கி இருக்கிறாங்க. பெரிய பிளவு ஏற்பட போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மீண்டும் எடப்பாடி அவர்களுடைய அறிக்கை மற்றும் பேச்சுவார்த்தையில் எல்லாருமே ஒருங்கிணைந்தார்கள். அவர்கள் கொரோடாவாக விஜயபாஸ்கர்கள் தனியாகவும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் தனியாக செயல்படும் பொழுது, இல்லை வேணாம் நம்ம இனிமேல் ஒன்றாவே செயல்படுவான்னு சொல்லி அவர்கள் செயல்பட்ட உடனே நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்த பொழுது திரு சி வி சண்முகம் நேற்று பேசினது எல்லாமே அவர் குறி வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் எதிர்நோக்கி பேசினார். அதில் ரொம்ப முக்கியமாக அவர் குறிப்பிட்டது அதாவது ஒரு வட மாவட்டங்களில் நீங்கள் 47 தொகுதி வென்றிருக்கிறதாக பெருமை அடிச்சுக்கிறீங்க, அதில் 31 தொகுதி பாமக போட்ட பிச்சை என்று அவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார். ஏற்கனவே அந்த 25 பேர்கள் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு பிறகு அவர்கள் ஒற்றுமை ஏற்பட்ட பொழுது கூட திரு சி வி சண்முகம் மட்டும் போய் சந்திக்கவே இல்லை. விஜயபாஸ்கர் அவர்களும் சந்தித்தார். ஒரு அதிருப்தியில் இருந்ததாகவும் அவர் அங்கே கூப்பிட்டு மக்களை எல்லாம் சந்தித்து ஒரு கருத்து கேட்பதாகும். குறிப்பாக அவர் திமுகவிற்கு செல்லவிருக்கிறார், தங்கமணி அவர்கள் திமுகவுக்கு செல்கிறார், வேலுமணி அவர்கள் திமுகவுக்கு செல்கிறார் அப்படின்ற பேச்சு அதிகமாக வெளிவந்தது. இதில் சி வி சண்முகம் அவர்கள் தான் முதல்ல எல்லாத்தையும் தடுத்துருக்கு. முதல்ல நம்ம எதற்காக தாவேகாவுக்கு வாக்களித்தோம்? நாம் திமுக கூட அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பது தான் நம்ம வெளிப்படுத்தினோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இப்போ மறுபடியும் இதை பேசிட்டு திமுகவுக்கு போனால் அது எப்படி சரி அப்படின்னு சொல்லி அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதே போல் மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாத்தையும் கூண்டோடு கட்சி விட்டு நீக்கிட்டு தனியாக ஒரு மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்தனியாக எல்லா மாவட்டத்திற்கும் போட்டார். ஆனால் மறுபடியும் அவர்கள் ஒற்றுமை ஏற்படும் பொழுது அது திருப்பி தரல. அந்த ஒரு வருத்தமும் தங்கமணி அவர்களுக்கு, வேலுமணி அவர்களுக்கும் இருந்துச்சு. அதே போல் வேலுமணி அவர்கள் அங்கே ஒரு கோவையில் ஒரு நிகழ்ச்சிக்கு எடப்பாடி அவர்கள் வந்திருந்த பொழுது போய் சந்தித்த போது அவரை குறித்து துரோகின்ற ஒரு வார்த்தைகள் எழுப்பியதாகவும், அதே போல் முன்னாள் மேயர் மற்றும் முன்னாள் மந்திரியான வேலுச்சாமி இப்போ தற்பொழுது மாவட்ட செயலாளராக அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு கொடுக்குற அந்த வரவேற்பு, ஒரு முதன்மை முன்னுரிமைகள் எல்லாம் வேலுமணி அவர்களுக்கு கொடுக்கப்படலை. இது எல்லாம் அவர்கள் ஒரு அதிருப்தியாகவே இருந்திருக்காங்க. ஆனால் மிக முக்கியமாக அவர்கள் எதிர்நோக்கி இருந்தது தாவேகாவை நோக்கி தான். தாவேகா அவர்கள் இணைத்துக்கொள்ளவில்லை. குறிப்பாக விஜய் அவர்கள் அந்த 35 பேர் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அமைச்சரவையினுடைய ஒரு ஹையஸ்ட்டு மினிஸ்ட்ரியினுடைய நம்பர்ஸ் 35 தான். அதை அவர் ஃபில் பண்ணிட்டார். அப்படி ஃபில் பண்ணும் பொழுது அங்கே நம்மளுடைய ஆப்ஷன் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதற்கப்புறம் ஆனால் அவங்க திமுகவுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஏன் இவங்கெல்லாம் திமுகவுக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னா ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஒரு பின்னணியில் அவங்க இருந்தால் தான் அவர்களுக்கு வரக்கூடிய வழக்குகள் பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வழக்குகள், இந்த பிரச்சனையே தான் தாவேகாவும் அவர்கள் உடனே சேர்த்து அமைச்சரவையில் கொடுத்தோம்னா நமக்கு இருக்கிற ஒரு சில க்ளீன் ஷீட்டு, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை இதுக்கெல்லாம் நம்ம தூக்கி சுமக்கணும். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி இருக்கிறவங்களுக்கு, நமக்கு ஒரு ஆபத்து உதவியாக வந்தவங்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும்னு சொல்லி அவர்கள் தவிர்த்திருப்பதாக சொல்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி சனி ஞாயிறு ஆனிச்சுன்னா ஒரு சாரையாக பழைய ரஜினி படத்துக்கு போய் டிக்கெட் வாங்குற மாதிரி கும்பலாக போய் கேட்டு திறக்கிறதுக்கு முன்னாலேயே நின்று காத்திருந்து மக்கள் போகிறாங்க. அதில் அதிகமாக அதிமுக போவதையும் நம்ம பார்க்குறோம். முன்னாள் அமைச்சர்கள் பச்சைமாலிருந்து ஆரம்பித்து சிவபதியிலேருந்து இப்போ பல பேர் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க. கடம்பூர் ராஜு போனது பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. அப்போது விஜயபாஸ்கர் அவர்களோ சி வி சண்முகம் அவர்களோ நாம் தாவேகாவுக்கு போவது மரியாதை இல்லை, திமுகவுக்கு போகிறது பிரச்சனையை. இப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னும் போது இப்போது அவர்கள் பேச வேண்டிய அவசியம் என்னென்னா, அதில் ஒரு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிகள் ஐடிவிக்கு தன்னுடைய மகனை கொண்டு வராரு அப்படின்ற பேசியே அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் அது ஒரு உண்மையான காரணம் கிடையாது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக
அவர் வந்து அறிவிக்கப்படாமல் அவருடைய பெயர் இருந்ததோ தவிர மிதுன் அவர்களுடைய அவர் தான் வந்து அதுக்கு பின்னணியிலிருந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சிட்ருக்காருன்றது கட்சி முன்னணிகள் முன்னாள் மந்திரிகள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. என்னென்னா அவர் எந்த விதத்துலேயும் இது மாதிரி ஒற்றுமையை ஏற்படுத்திக்கிட்டார், வழக்குகளை வாபஸ் பெறல, வந்து ஒரு கொறடா இனிமேல் வரக்கூடிய சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரே தவிர அவர் எந்த விதத்துலையும் கொஞ்சம் கூட வந்து பழைய ஆட்கள் அதாவது போனவங்களை பற்றி அவர் கவலைப்படலை. இதில் எந்த சம்மந்தமும் இல்லாமல் பெஞ்சமின் அவர்கள் எல்லாம் வந்து நான் எந்த குழுவிலுமே இல்லையே, என்னை ஏன் இப்படி வெளியேற்றினீர்கள் அப்படின்னு போய் அவர் குமுறி கேட்டும் கூட அவர் எந்த பதிலும் மறுபடியும் திருப்பி தராதனால அவர் திமுக பக்கம் போயிட்டார். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி அதிமுகவில் இருப்பவர்கள் ஒன்று திமுகவிற்கோ அல்லது தாவேகாவுக்கோ பயணப்பட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு இவர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த வேளையில் திரு டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு ட்வீட் ஒன்று கொடுத்துருக்கிறார். அது என்னென்னா, உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையும் கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல. வரலாற்று நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பதை அல்ல, எத்தனை பேரை ஒருங்கிணைத்தோம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பது தான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் வந்து லீடர்ஷிப் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டை கொடுத்துருக்காரு. அது என்னென்னா, இதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை நோக்கி தான். இங்கே திமுகவிற்கு ஒன்று செல்கிறார்கள், தாவேகாவிற்கு ஒன்று செல்கிறார்கள். தலைமைக்கான ஒரு பிரச்சனை வந்து அங்கே இல்லை. இப்போ விசிகாவில் இருந்து கூட பனையூர் பாபு போயிருக்கிறார். அதே மாதிரி இப்போ தமாகாவில் கட்சியிலிருந்து அவர்களே ஒரு சிறிய கட்சியாக இருந்துக்கிற பட்சத்துலையும் கூட என்டிஏவிலிருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்றாங்க. தொகுதிகளெல்லாம் பங்கிட்டு கொடுத்தது என்னமோ அதிமுக தான். அதிமுகவே ஒரு முறை வெளியில் வந்திருந்த போது பாராளுமன்ற தேர்தலின் போது கூட திரு ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து பிஜேபியோடு தான் இருந்தார். ஆனால் அவர் நாங்கள் என்டிஏ விட்டு வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பு கொடுத்துருக்கிறார். அவர் அறிவிப்பு கொடுத்த அடுத்த நாளே அந்த கட்சியினுடைய முகமாக ஒரு பார்க்கப்பட்டிருந்த யுவராஜ் அவர்கள் ஈரோட்டில் அவருக்குன்னு ஒரு இளைஞர் கூட்டம் செல்வாக்கி 25 வருஷமாக அந்த கட்சியில் இருக்கிறேன், காங்கிரஸ் இருந்தேன், இவர் பின்னால் வரும்போது இவரோட வந்தேன், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதுவும் தாவேகாவை நோக்கி போகிறாங்க. தாவேகாவில் அவங்க ஒரு பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம் தான் ஆகுது. எல்லாருக்கும் என்ன பதவி எல்லாம் வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் நாங்கள் இத்தனை வருஷமாக போஸ்ட் ஒட்டி பல காலத்திலேருந்து இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் என்ன தான் அப்படின்னும் போது இதை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருக்கிறாங்க. சனி ஞாயிறு ஒரு திருவிழாவாக போயிட்டுருக்குது. இங்கே திரு சி.வி. சண்முகம் திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வந்து மிக அதிமுகவை நாம் வந்து ஒரு கேள்வி கேட்டு அதிமுகவின் தலைமையை மாற்றி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு மேலோங்கி இருக்கிறது. அதை செய்தால்தான் நம்மளால் வந்து கட்சியை வந்து வளர்க்க முடியும். அது திரு டிடிவி தினகரன் கூட பாஜகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது முன்னணி அரசியல் நாளிதழ்கள் கூட வந்துருந்துச்சு. நீங்கள் பொதுச் செயலாளரை என்ன ஆக்குங்க, கட்சி வந்து ஒரு பெரிய ஒற்றுமையை நான் ஏற்படுத்தி தரேன் அப்படின்ட்டுருக்காரு. ஆனால் வேலுமணி அவர்களுக்கும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் நாம் இங்கே இருந்தால் ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது, நம்ம திமுகவுக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் திரு சி.வி. சண்முகம் வந்து அதிமுகவினுடைய தலைமை பொதுக்குழுவை நீங்கள் கூட்டுவதன் வழியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கிட்டு வேறு யாராவது ஒருத்தரை அங்கே வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஆக்கணும் அப்படின்றதில் ஒரு மும்முரமாக இருக்கார். நாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட செய்திகள், பல்வேறு சோர்ஸ்லேருந்து கிடைக்கப்பட்ட செய்திகள் என்பது இதுதான். அதாவது அவர்கள் மற்ற கட்சிக்கு போகிறாங்க, தனி கட்சி துவங்குறாங்க, அதெல்லாம் அவர்களுடைய நோக்கம் இல்லை. நம்ம தலைமையை மாற்றுவோம், பொதுச் செயலாளர்லேருந்து அவரை நகர்த்துவோம், அப்போ தான் நம்மளால் வந்து தொடர்ந்து ஒரு கட்சி முன்னெடுப்புகளை இங்கே செய்ய முடியும் அப்படின்றத உறுதியாக நம்புகிறாங்க. மீண்டும் கிடைக்கப்பெறும் செய்திகளை வைத்து இன்னொரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.